இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் எழுதிய அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற புஸ்தகத்தை crosswayministries.ca மூலமும் ஃபேஸ்புக்கில் அனுதினமும் பார்க்கலாம். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் என்றும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் மகிமைப்படுத்தும் என்று நாம் நம்புகிறோம். இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேத வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அந்த உண்மையை நம்முடைய இருதயத்தில் உறுதியாக நிலைநாட்டி வைத்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று தெளிவாக உபாகமம் 8:3 இருந்த இந்த வேத வாக்கியத்தை மத்தேயு 4:4 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானுக்கு எதிராக பாவித்ததை நாம் காணக்கூடியதாக இருக்கு. அப்போ என்ன ஆண்டவர் சொல்கிறார் என்று சொன்னால், மனுஷன் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலேயே பிழைப்பான். அப்போ அந்த வார்த்தை எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இப்பொழுது நாம் வேத வார்த்தைக்கு போவோம். ரோமர் 8:28 மிக முக்கியமான வேத வாக்கியம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்போ என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ நாம் அறிய வேண்டியது என்ன என்று சொன்னால், ஒரு மிக முக்கியமான ஒரு வேத வார்த்தையாக இருக்கிறபடியால் இதில் நாம் கூடுதலான என்றால் ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குத்தத்தம் என்ன என்று சொன்னால், சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லியிருக்கிறார். அப்போ கிறிஸ்தவர்களாகிய நாம் சகலமும் எங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதோ என்ற விஷயத்தை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். உண்மையிலே அப்படி நடக்கிறது. நடக்காட்டி ஏன் பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் அப்படி சொல்கிறார்? அப்போ அதனை பற்றி நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போ இதற்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறோம்.
நாம் இப்பொழுது ஜெபத்துக்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால தேவரே நிலங்கள் எல்லோரையும் மீட்டு கொண்டீர். அதற்காக உமக்கண்டைக்கும் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் உம்முடைய வேத வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனையை செய்ய வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அப்போ நான் கடந்த செய்தியில் நான் குறிப்பாக ஒரு மிக முக்கியமான ஒரு குறிப்பை உங்களுக்கு சொன்னேன். அதே குறிப்பை மறுபடியும் சொல்கிறது எனக்கு பொருத்தமாக இருக்கிறது. அது எப்படி என்று சொன்னால், தேவனுடைய சித்தத்திற்கேற்ப கிறிஸ்தவர்களாகிய நாம் நடக்கும் பொழுது சகலதும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கப் போவது இல்லை என்பதனை கிறிஸ்தவர்கள் நிச்சயமாக அறிவீர்களாக. வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவையான தராதரத்தையும் நிபந்தனைகளையும் அநேகமான கிறிஸ்தவர்கள் ஒதுக்கி அதனை அறியாமல், அதனை அறிய விருப்பமில்லாமல் தமக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அனுமதி அளிக்கும் சித்தத்தை பெர்மிசிவ் வில், அப்போ அனுமதி அளிக்கும் சித்தத்தை தம்முடைய சொந்த பலத்தில் நிறைவேற்றி சகலதும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என அநேகமான கிறிஸ்தவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அது ஒரு பொழுதும் சாத்தியப்பட போவதில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாவிட்டால் ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபத்தையே நாம் பெற வேண்டியதாக இருக்கும் என்பதை கிறிஸ்தவர்கள் அவ்வளவாக அறிந்திருப்பதில்லை. தேவனுடைய சித்தம் நிறைவேற்றப்பட வேண்டும். அப்போ சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது தான் ஆசீர்வாதம் நமக்கு தரப்படுகிறது. அவருடைய சித்தத்தை நிறைவேற்றவில்லையாயிருந்தால் ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபம் நமக்கு கிடைக்கிறது என்பதை உபாகமம் 28ஆம் அதிகாரம் தெளிவாக சொல்லி இருக்கிறது. அப்போ முதல் 14 முதல் வசனத்தில் இருந்து 15ஆம் வசனம் வரையும் என்ன மாதிரி என்றால் ஆசீர்வாதத்தை பற்றி சொல்லி கிடக்கு. அங்கால முழுக்க சாபத்தை பற்றியே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உபாகமம் 28 அருமையான உதாரணமாக இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது ஆசீர்வாதமும், சித்தத்தை நிறைவேற்றாவிட்டால் சாபமும் நமக்கு கிடைக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னமாதினால், எல்லாம் நன்மைக்கு எதுவாக நடக்கிறதோ அப்படி இல்லை என்பதை தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி ரோமர் 3:7-8 சொல்லப்பட்டிருக்கிறத கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அன்றியும் என் பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமை உண்டாக விளங்கினதுண்டானால் இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவானேன். நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்று சொல்லலாம் அல்லவா? நாங்கள் அப்படி போதிக்கிறவர்கள் என்றும் சிலர் எங்களை தூஷித்து சொல்கிறார்களே, அப்படி போதிக்கிறவர்கள் மேல் வரும் ஆக்கினை
நீதியாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருப்பதை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது என்னென்று சொன்னால், பொய்யான வழிகளை பயன்படுத்தி அந்த வழிகளால் நம்ம தேவன் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அநேகமான சபைகளில் அந்த மாதிரியாக அவர்கள் போதனை செய்கிறார்கள். அதை பற்றித்தான் ரோமர் 3:7-8 பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக அதை பற்றி விளங்கப்படுத்தி இருக்கிறார். இன்னும் அநேகமான கிறிஸ்தவர்கள் முற்றிலும் தவறான அபிப்பிராயத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். அதென்ன அந்த அபிப்பிராயம் என்று சொன்னால், நாம் நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் அல்ல, கிருபையின் காலத்திலேயே நாம் வாழ்கிறோம். கிறிஸ்து நமக்காக நியாயப்பிரமாணங்கள் எல்லாவற்றையும் முற்று முழுதுமாக சிலுவைக்கு சென்று அதனை நிறைவேற்றி கொலோசியர் 2:14-15 படி அவர் வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படி வெற்றி சிறந்திருக்கிறபடியினால் இனிமேல் நமக்கு ஆசீர்வாதத்தை தவிர வேறொன்றும் தேவனால் அனுமதிக்கப்படுவதில்லை என்று சொல்லி சில போதகர்கள் போதிக்கிறார்கள். அநேகமான கிறிஸ்தவர்கள் விசுவாசிக்கிறார்கள். இனிமேல் எங்களுக்கு சாபம் கிடைக்க போகிறதில்லை, கிறிஸ்து எல்லாவற்றையும் எங்களுக்காக சிலுவையில் செய்து முடித்து வெற்றி சிறந்திருக்கிறார். கொலோசியர் 2:14-15 சிலுவையில் வெற்றி சிறந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியினால் இனிமேல் நமக்கு ஆசீர்வாதத்தை தவிர சாபமோ அல்லது நமக்கு தீங்கானது எதனையும் தேவன் அனுமதிக்கப் போவதில்லை என்று சொல்லி நிஜமாகவே சில கிறிஸ்தவர்கள், சில அல்ல பல கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள். அப்போ நான் கேட்க வேண்டிய கேள்வி என்ன மாதிரி என்று சொன்னால், அப்போ அது உண்மையாக இருந்தால் பவுல் அப்போஸ்தலர் எதற்காக தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை? அவர் சொல்லியிருக்கிறார் கலாத்தியர் 2:21 நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, கலாத்திய கிறிஸ்தவர்களை நோக்கி கிருபையிலிருந்து விழுந்தீர்கள் என்று கலாத்தியர் 5:4 கூறியிருப்பதை சற்று சிந்தித்து பார்க்கிறது நமக்கு பிரயோசனமாக இருக்கும். ஒரு பக்கத்தில் நான் கிருபையை விருதாவாக்குறதில்லை என்று சொல்லுகிறார். இனி கலாத்திய கிறிஸ்தவர்களை பார்த்து நீங்கள் கிருபையில் நின்று விழுந்தீர்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அது உண்மை. அப்போ அவர் 2 டைம் சொல்லிடாது. சிலுவையில் இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார், ஆனபடியால் உங்களுக்கு இனிமேல் எந்த விதமான சாபமோ எந்த விதமான தீங்குமோ தேவனாலே அனுமதிக்கப்பட போகிறதில்லை என்று ஒரு பக்கம் சொல்லி போட்டு, இன்னொரு பக்கத்தில் நான் கிருபையை விருதாவாக்குறதில்லை, கிருபையிலிருந்து நீங்கள் விழுந்தீர்கள் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறத நாம் கவனமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். தவறான சிந்தனைகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களும் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். தவறான சிந்தனைகளும் பிசாசுகளின் உபதேசங்களும் கிறிஸ்தவத்துக்குள் புகுந்து அநேக பொய்யான உபதேசங்களை உருவாக்கி உள்ளது. இதனை பற்றி சற்று விவரமாக பார்ப்போம். பரவலாக இப்பொழுது பூமியை ஆக்கிரமித்து கொண்டிருக்கும் விசுவாச வார்த்தையை, வேர்ட் ஆஃப் ஃபெய்த், விசுவாச வார்த்தையை அனுசரிக்கும் பெயரளவில் அனுசரிக்கப்படுகிறது. அந்த மார்க்கம்
வாயினால் பொருத்தமான அறிக்கை இடுவதன் மூலம் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என பலமாக ஆர்ப்பரிக்கிறது. அப்போ அந்த குரூப் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், வாயினால் பொருத்தமான அறிக்கையை நாம் மேற்கொள்வோமா இருந்தால் பாசிட்டிவ் கன்ஃபெஷன் மேற்கொள்வோமா இருந்தால் சகலமும் நமக்கு நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். ஏராளமான கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவ சபைகளும் இந்த மாயையை பின்பற்றி வீணாய் போயிருக்கிறார்கள் என்று சொல்வதே மிகவும் பொருத்தமாய் இருக்கிறது. வாயினால பொருத்தமான அறிக்கை இடுவதன் மூலம் பாசிட்டிவ் கன்ஃபெஷன் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ஆயின் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் கலாத்தியர் 2:21 சொல்லி இருப்பதை கிறிஸ்தவர்கள் சற்று சிந்திப்பார்களாயிருந்தால் இந்த மாயையிலிருந்து அவர்கள் விடுதலை பெற முடியும். கிறிஸ்தவர்களுக்கு அதிகமாக நன்மையாக தெரிவது தேவனுடைய பார்வைக்கு நன்மையாக தெரிவதில்லை. மறுபடியும் சொல்லுகிறேன், அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு நன்மையாக தெரிகிறது, தேவனுடைய பார்வைக்கு நன்மையாக தெரிவதில்லை. அது எப்படியெனில் நீதி 16:25 சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லி நீதி 16:25 சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு நன்மையாக, அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு நன்மையாக தெரிவது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் நன்மையான பகுதியே என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் சிலுவையின் செய்தியை அறிய வேண்டிய பிரகாரமாக அறியாத கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவ மார்க்கங்களும் கிறிஸ்தவ சபைகளும் பல்வேறு விதமான முறையில் ரோமர் 8:28 அடையாளம் கண்டு தவறாக அதனை விமர்சனம் செய்து தவறாக புரிந்து கொண்டு தமக்கு தாமே பாரிய கேட்டை விளைவித்துக் கொள்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆதாமும் ஏவாளும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்து தம்மை கெடுத்து கொண்டது மட்டுமல்ல, முழு மனித குலத்தையும் கெடுத்தது போல கிறிஸ்துவை பற்றிய எளிமை, சிம்பிளிசிட்டி இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவை பற்றிய எளிமையை புரியாமல் தம்மை வஞ்சித்தோர் எண்ணிக்கைக்கு அடங்காதவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இது பற்றி 2 கொரிந்தியர் 11:3 சொல்லப்பட்டிருக்கிறத நாம் கவனத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாள வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையில் நின்று. இதைத்தான் சிம்பிளிசிட்டி இன் கிரைஸ்ட் என்று சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்துவை பற்றிய எளிமை. அப்போ கிறிஸ்துவை பற்றிய உண்மையில் நின்று விலகும்படி
கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அப்போ கொரிந்தியர்களை பார்த்து ஆதாமை மேவாடையும் சர்ப்பம் வஞ்சித்தது போல இந்த கிறிஸ்துவை பற்றிய எளிமையை புரிந்து கொள்ளாமல் நீங்களும் ஆதாமேவாள் போல வஞ்சிக்கப்படுவீர்களோ என்று சொல்லி கொரிந்திய கிறிஸ்தவர்களை பார்த்து பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருந்தார். கிறிஸ்துவை பற்றியது மிகவும் இலகுவானது. சிம்பிளிசிட்டி இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவில் எளிமை இருக்கு. அந்த எளிமையை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் வீணாக ஆதாமேவாள் செய்தது போல நன்மதியுமே அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்து உங்களை கெடுத்து கொள்ளப் போகிறீர்களோ என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் கொரிந்தியர்களை பார்த்து சொல்லியிருந்தார். இப்படி இருக்க ரோமர் 8:28 சொல்லப்பட்டிருக்கிறபடி சகலதும் நமக்கு நன்மைக்கு ஏதுவாக நடப்பதற்கு தேவையான முதல் நிபந்தனை. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். சகலதும் நமக்கு நன்மைக்கு ஏதுவாக நடப்பதற்கு தேவனால நியமிக்கப்பட்ட முதல் நிபந்தனை, நாம் தேவனிடத்திலே அன்பு கூற வேண்டும். நாம் தேவனிடத்திலே அன்பு கூற வேண்டும். இதுதான் முதலாவது நிபந்தனை. அப்போ உடனடியாக இதனை கேட்ட உடனேயே அநேகமான விசுவாசிகள் தாம் தேவனிடத்திலே இயற்கையாகவே அன்பு கூறுவதாக கருதி தாம் முதலாவது நிபந்தனையை நிறைவேற்றி விட்டதாக கூறுவார்கள் என்பதில் சந்தேகமில்லை. ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் தாம் கிறிஸ்துவை தாம் அவரிடத்திலே அன்பு செலுத்துகிறோம் என்று சொல்லி நிஜமாகவே நம்புகிறார்கள். ஆனால் தேவனிடத்திலே அன்பு கூறுவது அவ்வளவு இலகுவான காரியம் அல்ல என்பதை முதற்கண் குறிப்பிட வேண்டியதாக இருக்கிறது. அப்போ முதலாவது நிபந்தனை, நாம் தேவனிடத்திலே அன்பு கூற வேண்டும். அப்படி சொன்ன உடனேயே அநேகமான கிறிஸ்தவர்கள் நாம் இயற்கையாகவே கிறிஸ்துவில் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லி முதலாவது நிபந்தனையை தாம் நிறைவேற்றியதாக கருதுகிறார்கள். ஆனால் உண்மை நிலைமை என்ன என்று சொன்னால், தேவனிடத்திலே அன்பு கூறுகிறது அவ்வளவு இலகுவான விஷயம் அல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதன் நிமித்தமே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து உன்னதத்துக்கு ஏறுவதற்கு முன்பு பேதுருவை நோக்கி என்ன சொன்னார் என்று சொன்னால், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா எனவும், 2ஆம் முறையாக பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா எனவும், பின்பு 3ஆம் முறையாக பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி யோவான் 21:15-17 சொல்லியிருக்கிறார். அப்படி அவர் விசாரிப்பதென்ற காரணம் என்ன? தேவனிடத்திலே அன்பு கூறுவது அவ்வளவு இலகுவான காரியம் அல்ல என்பதனை அது தெளிவுபடுத்துகிறது. திருப்பி 3 தரம் பேதுரு அப்போஸ்தலரை, நீ என்னில் அன்பாயிருக்கிறாயா, மற்றது நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி திருப்பி அவர் சொல்லுகிறது என்ற காரணம் என்ன? அவ்வளவு தேவனிடத்திலே அன்பு கூறுகிறது அவ்வளவு இலகுவான விஷயம் அல்ல.
பேதுருவும் மற்ற சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனதை மத்தேயு 26:56 வேத வாக்கியம் பகிரங்கமாகவே வலியுறுத்துகிறது. இதன் நிமித்தமே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 முறை பேதுருவின் அன்பை பற்றி பேதுருவுக்கு நினைவூட்ட வேண்டியதாயிருக்கிறது. 3 தரம் அவர் நினைவூட்டினதுன்ற காரணம் என்ன? பேதுருவே, நீ செய்தது என்ன என்பதை அறியாமல் இருக்கிறாயா? அதை அவர் குறிப்பிட்டு சொல்லாமல் திருப்பி என்னை நேசிக்கிறேன் என்று நீ சொன்னாயே, எனக்காக உயிரையும் கொடுப்பேன் என்று நீ சொன்னாயே, ஆனால் நீ ஓடினாய், அதை மறந்து போனாய். நீயும் மற்ற சீஷர்களும் ஓடி போனீர்களே. மத்தேயு 26:56 சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ மத்தேயு 26:33-35 நீ சொன்னது என்ன? மத்தேயு 26:56 நீ சொன்னது என்ன என்று சொல்லி அப்போ ஆண்டவர் அதை தெளிவாக பேதுருவுக்கு சொல்கிறார். இட்ஸ் நாட் ஈஸி. என்னில் அன்பு செலுத்துறது அவ்வளவு இலகுவான விஷயம் இல்லை பேதுருவே என்று சொல்லி அவருக்கு நினைப்பூட்டப்படுகிறது. அப்போ பல கிறிஸ்தவர்கள் சில வேளைகளில் தாம் பேதுருவின் ஸ்தானத்திலேயோ அல்லது மற்ற சிஷ்யர்களுடைய ஸ்தானத்திலேயோ இருந்திருந்தால் அவர்கள் கிறிஸ்துவை விட்டு ஓடி போனது போல தாம் ஓடி இருக்க மாட்டோம் என கூறினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அப்போ சில கிறிஸ்தவர்கள் அந்த மாதிரி நினைப்பார்கள், அது பேதுரு செய்தான், அதை மற்ற அப்போஸ்தலர்கள் மற்ற சீஷர்கள் செய்தார்கள், நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம் என்று சொல்லி சில கிறிஸ்தவர்கள் நினைப்பது உண்டு. அத்தகைய வீண் சம்பிரதாயங்கள் கேட்பதற்கு சந்தோஷமாக இருந்தாலும் நடைமுறையில் வீணானதும் வெறுமையானதும் மாயையாகவும் இருக்கிறது என கூறுவதே பொருத்தமாயிருக்கிறது. இவர்கள் ஆவிக்குரிய யுத்தத்தை அறியாதவர்கள். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த மாதிரியான அறிக்கையை மேற்கொள்ளுகிற கிறிஸ்தவர்களோ மற்றும் பல்வேறு விதமான கிறிஸ்தவர்கள் அவர்கள் என்ன மாதிரி என்றால் தங்கள்கிட்ட தராதரம் இருக்கு என்று சொல்லி, ஆனபடியால் நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் அதிகமாக சொல்கிறது உண்டு. அப்போ அதில் உண்மை என்னென்று சொன்னால், உண்மையாக அவர்கள் ஆவிக்குரிய யுத்தம் என்றால் என்ன என்றதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். சில வேளைகளில் மறுபிறப்பு பெறாதவர்களாக இருக்கிறார்கள். மறுபிறப்பு பெற்றிருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ள பலப்படாதவர்களாக ஆவிக்குரிய யுத்தத்தை சந்திக்காத மனுஷர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அப்படியாயின் கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்துவின் மேல் அன்பில்லை என்பதல்ல, அப்படி நான் சொல்லவில்லை. ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவனுக்கு அவன் ரட்சிக்கப்படும் பொழுது அவனில் நாட்டப்பட்டிருக்கும் தெய்வீக சுபாவம் அந்த அன்பை உறுதிப்படுத்துகிறது. ஆயினும் தேவனால் எதிர்பார்க்கப்படும் அன்பின் அளவு பொதுவாக கிறிஸ்தவர்களிடத்தில் மிக குறைவாகவே காணப்படுகிறது. இதை நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் பேதுரு அப்போஸ்தலரும் அவரோடு சம்பந்தப்பட்ட மற்ற சிஷ்யர்களும் என்ன மாதிரி என்று சொன்னால், ஆண்டவரே உமக்காக நான் உயிரை கொடுப்பேன், மற்றவர்கள் போனாலும் பரவாயில்லை, நான் உமக்கு உயிரை கொடுப்பேன் என்று சொல்லி தமது அன்பை அவன் வெளிப்படுத்தினான். அந்த அன்பு என்ன மாதிரி என்று சொன்னால் சேலஞ்ச் பண்ணப்படும். அந்த அன்பு என்ன மாதிரி என்றால்
நிச்சயமாக சோதனைக்கு விடப்படும். அந்த சோதனைக்கு விடும் பொழுது பேதுருவும் மற்ற சீஷர்களும் ஓடினார்கள் என்று சொல்லி மத்தேயுவில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடியால் தான் ஆண்டவர் தெளிவாக பேதுருவுக்கு மட்டுமல்ல சகல கிறிஸ்தவர்களுக்கும் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், அவ்வளவு இலகுவான விஷயம் அல்ல. என்னிலே அன்பு கூறுகிறது அவ்வளவு இலகுவான விஷயம் அல்ல என்று சொல்லியிருக்கார். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் இன்னும் விவரமாக பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம். இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் எழுதிய அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற புஸ்தகத்தை crosswayministries.ca மூலமும் ஃபேஸ்புக்கில் அனுதினமும் பார்க்கலாம். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் என்றும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் மகிமைப்படுத்த